ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம மாயாவுக்கு ரகுராம் ஜானகியோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிய வந்த உடனே ஒரு பிளானை பண்ணுறாங்க. அதுபடியே நம்ம தனாவும் கதிரும் செம அதிரடியாக புவனேஸ்வரிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயல் செய்கிறாங்க. அதில் டென்ஷன் ஆன புவனேஸ்வரியும் நம்ம கதிர் தனாவுக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கதிரும் தனாவும் அப்படியே ஜெயிலுக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன் வருது. அதே சமயத்தில் நம்ம ரகுராமுக்கு ஆபத்து வரும்போது நம்ம கதிர் அதை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல வெளியில இந்த மாயாவும் புவனா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படி சொல்லிட்டு ஆதாரத்தோட நிரூபிச்சு நம்ம ஜானகி ரகுராம வெளியில கூட்டிட்டு வராங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம தனாவும் மாயாவும் அந்த ஸ்டேஷனில் இருக்கும்போது ரகுராம் ஜானியோட ஃபோட்டோவை பார்த்துடுறாங்க. இது என்ன இங்கே உள்ள கைதி கிட்ட இந்த ஃபோட்டோ இருக்குதே, அப்போ புவனேஸ்வரி ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கா. கண்டிப்பாக நம்ம பெரியம்மா பெரியப்பாவோட உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம மாயாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தனாவும் இப்போ என்ன செய்யறது மாயா அப்படி சொல்லும்போது மாயா ஒரு பிளான் கொடுக்குறாங்க. அதுபடியே நம்ம தனாவும் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, இது மாதிரி நம்ம செய்திடலான்னு நம்ம தனாவும் ரொம்பவே கோபப்பட்டு வீட்டில் இருந்த ஒரு பொருளை எடுத்துட்டு வராங்க. இந்த வாட்டி புவனேஸ்வரியை சும்மாவே விடக்கூடாது, இப்பவே அவளுக்கு ஆப்பு வைக்கணும் சொல்லிட்டு நம்ம தனாவும் கதிரும் ரொம்பவே ஆவேசமா புவனேஸ்வரியோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. அந்த கையில இருக்க பொருளை வச்சுட்டு அப்படியே வந்த உடனே புவனேஸ்வரியும் தனாவை பார்த்தோன்னா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இந்த வீட்டுக்கு வந்த அப்படி கேட்கும்போது நம்ம தனாவும், புவனேஸ்வரி உன்னோட பிளான் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட அம்மா அப்பாக்கு மேலே இவ்வளோ பெரிய பழியை போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி பல செயல்களை நீ செய்துட்ருக்க. உன்னையெல்லாம் உயிரோட விட்டது தான் பெரிய தப்பு. நீ உயிரோட இருந்தால் தானே இனி எங்கள் குடும்பத்துக்கு ஆபத்து வரும் அப்படி சொல்லும்போது புவனேஸ்வரி, சும்மா இரு, கொஞ்சம் அமைதியாக இரு, என்னை மட்டும் போட்டு தள்ளினா அதுக்கப்புறமா நீ உன்னோட வாழ்க்கையை இழந்துருவ அப்படி சொல்லும்போது நம்ம தனாவும், என்னோட வாழ்க்கை எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, என்னோட குடும்பத்துக்கு இனிமே எந்த ஆபத்தும் வரக்கூடாது. எத்தனை நாள் தான் எங்க குடும்பத்துக்கு எதிராக இருந்து எல்லா பழிவலையும் செய்வ, இனி உன்னை நான் சும்மாவே விட போறது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம தனா ஆவேசமா இருக்கும்போது புவனேஸ்வரியும், கதிர் அவள்கிட்ட நீயாவது எடுத்து சொல்லு, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு செயலை செய்யாது அப்படி சொல்லும்போது கதிரும், அன்னைக்கே நான் உன்னை போட்டு தள்ளதுக்காண்டி வந்தேன், அன்னைக்கு மிஸ் ஆயிட்டேன், அன்னைக்கு மட்டும் மாமா எல்லாம் என்ன தடுத்து நிறுத்தலைன்னா அன்னைக்கே நீ போயிருப்ப, இந்நேரத்துக்கு எங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனை இல்லாம இருந்திருக்கோன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியை சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. நம்ம தனாவும் அந்த பொருளை வச்சு புவனேஸ்வரிக்கு நெத்தியிலே சுடுறதுக்கு தயாராகும் போது புவனேஸ்வரியை அதுலேருந்து தடுத்து அப்படியே தள்ளி விடுறாங்க தனாவை. அது மட்டும் இல்லாமல் தனா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஃபோன் பண்ணி எப்படியாவது ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. தனானால என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்ன உடனே அதிகாரிகள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுவோம். நம்ம புவனேஸ்வரியும் இந்த நிற்கிறாங்கல்ல, இவங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஏதோ ஒரு செயலை செய்தாங்க, கண்டிப்பாக இவங்களால எனக்கு ஆபத்து வரும், அதனால பேசாமல் இவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க. ஏற்கனவே என்னோட அண்ணன் இந்த நிலைமைக்கு ஆனது காரணமே இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், இனிமே இவங்களை வெளியில வராதவாறு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம தனா கதிர்க்க மேல புவனேஸ்வரியும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதை பார்த்துட்டு இருந்த ஆஃபீஸர்ஸும் சரி, இனிமே அவங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரான்னு சொல்லிட்டு தனா கதிரை அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். இதை பார்த்துட்டு இருந்த நம்ம புவனேஸ்வரி அதிர்ச்சியாகி, எவ்வளோ தைரியம் இருந்தா என்னையே எதிர்த்து இந்த தனா இப்படிலாம் பண்ணுவா, இவளெல்லாம் இனிமேல் சும்மாவே விடக்கூடாதுன்னா, இவ அவனோட அம்மா அப்பாவோட சேர்த்து ஜெயிலுக்குள்ள அவளும் போய் இருந்துட வேண்டியதான், இனிமே யாருமே வெளியில வராத வர பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அதுக்கு தயாராகிட்டாங்க. அதே சமயத்துல இன்னொரு சைடு இந்த விஷயம் எல்லாம் நம்ம மாயாவுக்கு தெரிய வருது. தனா கதிரை எப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே ரமணி பாட்டி சிவராமன் எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன மாயா, இப்படி ஒரு செயல் நடந்திருக்கு, நம்ம தனா கதிரை எப்படியாவது வெளியில கொண்டு வரணுமே, எல்லாமே இந்த புவனேஸ்வரினாலதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாயாவும், நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க, சீக்கிரத்துல தனா கதிரை வெளியில எடுத்துடலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஆனா பெரியம்மா பெரியப்பாவுக்கு ஆதரவா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் நான் கலெக்ட் பண்ணாதான் எல்லாமே என்னால அந்த இடத்துல போய் வாதிட முடியும்னு சொல்லும்போது நம்ம சிவராமனும் சீனுவும் எப்பவுமே மாயாவுக்கு துணையாவே அந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கான எல்லா வேலைகளும் ஈடுபடுறாங்கன்னு சொல்லலாம். இன்னொரு சைடு நம்ம தனாவா அப்படியே ஜானகி இருக்கக்கூடிய இடத்துக்கு விட்டுறாங்க. நம்ம தனாவும் ஜானகியை பார்த்து, அம்மா நீ எப்படி இருக்க அப்படி கேட்கும்போது ஜானகியும் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னாச்சு தனா, எதற்காக நீ இங்கே வந்த, எதனால ஒன்று இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லும்போது புவனேஸ்வரி, நான் எதிர்த்து நின்னேம்மா, அதனால தான் இப்படி நடந்திருக்கு அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஜானகியும், ஏன் தனா இந்த மாதிரி செய்த, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இதெல்லாம் உனக்கு அப்பாவுக்கு பிடிக்கவே செய்யாது, அப்பா ஏற்கனவே இந்த மாதிரி யாரையுமே பண்ணக்கூடாது அப்படி சொல்லியிருக்கும் போது ஏன் தானே இந்த மாதிரி செய்த அப்படி சொல்லும்போது நம்ம தனாவும், எல்லாம் ஒரு நல்லதுக்கு தானம்மா, எதுனாலுமே பார்த்துக்கலாம், இப்போதைக்கு எதுவுமே யோசிக்காத, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியை விசாரிக்கும் போது ஜானகிக்கு தனா இப்படி செய்கிறது கொஞ்சம் தாங்க முடியலை, அப்படியே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தனாவும் இப்போதைக்கு எந்த பதிலுமே நம்ம ஜானகிட்ட சொன்ன மாதிரி இல்லை.
அதே சமயத்துல இன்னொரு சைடு நம்ம ரகுராம் இருக்கக்கூடிய இடத்துக்கே கதிரும் வந்துடுறாங்க. கதிரை பார்த்தோன்னே ரகுராம் அப்படியே அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க. என்னாச்சு? என்ன தப்பு பண்ணு சொல்லிட்டு இப்போ உள்ளே வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம கதிரும், இல்லை மாமா, உங்களை எதிர்த்து இந்த புவனேஸ்வரி பண்ணனால அவளை ஏதாவது செய்யலாமான்னு போனேன். அந்த சமயத்தில் புவனேஸ்வரி எனக்கு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரகுராமும், ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். முன்னாடி இதை மாதிரி தான் நீ புவனேஸ்வரியை செய்யறதுக்கு போகும்போதே உன்னை தடுத்து நிறுத்தினேன். இதுக்காக தான் நான் இவ்வளோ பாடுபட்டேனா? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதை நீ காப்பாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர்க்கே அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது கதிரும், சரி இப்போதைக்கு மாமாக்கு எந்த விஷயமும் தெரியாண்டா, தெரிஞ்சு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படி சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரே இடத்துல தான் நம்ம ரகுராமும் கதிரும் இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம ஜானகியும் தனாவும் இருந்துட்டு இருக்காங்க. தனாவுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பாக நம்ம அம்மாவோட உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருது, யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு செயல் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு தனா எப்போவுமே ஜாக்கிரதையாகவே இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அது மாதிரி கைதிகளில் ஒருத்தவங்க வந்து நம்ம ஜானகி கிட்ட அப்படியே ஒரு பொருளை எடுத்து நீட்டும் போது அதை பார்த்த தனா அப்படியே அதிர்ச்சி ஆகி, என்னோட அம்மா உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை சொல்லிட்டு அவங்களோட முகத்திலேயே ஒரு மாவை தூக்கி வீசி அப்படியே அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம தனாவும் ஜானகி அப்படியே தடுத்து நிறுத்தி இவ பக்கத்தில் வராதுங்கன்னு சொல்லிட்டு எல்லா கதிகளும் சேர்ந்து அவங்கள பயங்கரமாக அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்தவங்களும் சரி இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அவங்கள தடுத்து நிறுத்திடுறாங்க. நம்ம ஜானகியும் தனா கிட்ட வந்து, என்ன தனா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, என்ன ஆச்சு அப்படிங்கிற விசாரணை பண்ணும்போது தனாவும் நானும் கதிரும் வேணும்னு சொல்லிட்டு தான் கைதிகளாட்டு பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தோம். ஏன்னா உங்களுக்கும் அப்பாவோட உயிருக்கும் ஆபத்து இருக்குன்னு எங்களுக்கு ஒரு செய்தி தெரிஞ்சது. அந்த புவனேஸ்வரி தான் பிளான் பண்ணி இங்கே ஒரு ஆட்களை அனுப்பியிருக்கா. அதனால தான் இந்த ஆபத்துலேருந்து உங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு நம்ம தனா எல்லா விஷயத்தையும் ஜானகிட்ட சொல்லும்போது ஜானகியும், சரி உங்க அப்பாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே அப்படி கேட்கும்போது கதிரும் இதுக்காக தான் அந்த இடத்துக்கு போயிருக்கான், அதனால கதிர் அதெல்லாம் பார்த்துப்பான்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல நம்ம ரகுராம் இருக்கக்கூடிய இடத்துல ரகுராம் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது கரெக்டாட்டு புவனேஸ்வரியோட ஆளும் கைதியா வந்து நம்ம ரகுராம போட்டு தள்ளதுக்காண்டி தயாராகும் போது கதிர் அப்படியே தடுத்து நிறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம வெளியில வந்து அவனை அடிச்சு துவம்சம் பண்றாங்க. ஆனா நம்ம ரகுராமுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அசால்ட்டா அந்த இடத்துல எதுவும் தெரியாம தூங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். கதிருக்கும் அந்த கைதிக்கும் பிரச்சனை நடக்குது. இதை பார்த்தவங்களும் நம்ம கதிரை தடுத்து நிறுத்துறாங்க. நம்ம கதிர் ஒரு வழியா ரகுராமோட உயிரை காப்பாத்திடுறாங்க. நம்ம ரகுராம் எழுப்பி பார்க்கும்போது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா கதிர் என்ன தேவையில்லாம இங்கேயே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தான் நம்ம ரகுராமுக்கு மனசுக்கு தோணுது. கதிர் கிட்ட வந்து எதுக்கு கதிர் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர்க்கே வழக்கம் போல அவங்க மேல ஒரு தப்பான எண்ணம் வரப்போகுதுன்னே சொல்லலாம். அதை பார்த்து நம்ம கதிரும் எந்த உண்மையும் சொல்லாம, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வர இருந்தது, அதனால தான் இப்படி அவனை அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் ரகுராம சமாதானப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம மாயாவும் வெளியில் இருந்துட்டு சரி தனாவுக்கும் கதிரும் உள்ளே போனாங்க. நம்ம பெரியம்மா பெரியப்பாவும் இருக்க இந்த ஆபத்தை இல்லையா சொல்லிட்டு விசாரிக்கும் போது நம்ம தனாவும் நடந்தது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மாயாவும் புவனேஸ்வரிக்கு எதிராட்டு ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த பாம்பு வச்சவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. புவனேஸ்வரிக்கு மேலே தான் எல்லா தப்பும் இருக்குன்னு நம்ம மாயா செமையா நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.